டார்லிங்கான அந்த ஆக்ட்ரஸோட விஷாலமான நடிகர் ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்காராம். இத்தனைக்கும் அந்த ஆக்ட்ரஸ் விஷாலமானவருடன் ஒரு படம் கூட நடிச்சது கிடையாதாம். நிகழ்ச்சி ஒண்ணுல சந்திச்சு ஆரம்பமான அவங்க தொடர்பு இன்னைக்கு நெருக்கமாகி இரவு நேரங்கள்ல அடிக்கடி ரவுண்ட்ஸ் போகும் அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கான். ஜோதிகா ஆக்டிங்ல உருவாகிட்டு வரும் புதிய படம் மகளிர் மட்டும். இந்த படத்தை குற்றம் கடிதல் படத்தை இயக்கிய பிரம்மா டைரக்ட் பண்ணிட்டு வராரு. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டு வரும் இந்த படத்தோட படப்பிடிப்பு இப்ப முடிவடைஞ்சிருக்கு. இதையடுத்து படத்தோட இறுதிக்கட்ட பணிகளை படக்குழுவினர் தொடங்க போறாங்களாம். இந்த படத்தை சூர்யா தனது 2D என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் மூலியமா தயாரிச்சுட்டு வராருன்றது குறிப்பிடத்தக்கது. அதிபர் படத்தை தயாரிச்ச பென் கன்ஸ்டோரிடியம் பட நிறுவனம் அடுத்து தயாரிக்கும் படம் பக்கா. விக்ரம் பிரபு கதாநாயகனா நடிக்கிறாரு. கதாநாயகியா நிக்கி கல்ராணி நடிச்சிட்டு வராங்க. இப்போ பிந்து மாதவியும் மற்றொரு கதாநாயகியா அவங்களோட இணைஞ்சிருக்காங்க. எல்லாரும் விரும்பும் நகைச்சுவை கலந்த கமர்ஷியல் படமா பக்கா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த படத்தோட டைரக்டர் SS சூர்யா. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் நல்லபடியா முடிஞ்ச நிலையில படத்தோட செகண்ட் ஸ்கெடியூல் ஷூட் புதுச்சேரியில நடந்துட்டு வரதா தெரிவிச்சிருக்கிறாரு டைரக்டர். ஹன்சிகா கைவசம் இப்ப 2 படம் தானா. இந்த நிலையில 2ஆம் தட்டு ஹீரோக்களின் படங்கள் தனக்கு தொடர்ந்து வருவதை உணர்ந்த ஹன்சிகா தன்னை சுற்றி கதை இருந்தால் ஹீரோ ஒரு விஷயமே இல்லைன்னு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு தான் கதையே கேட்கிறாராம். பிழைக்க தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லுது கோடம்பாக்கம். இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியே ஆவலோடு எதிர்பார்க்கும் படமா மாறி இருக்கு பாகுபலி செகண்ட் பார்ட். இந்த படத்தோட ட்ரெய்லர் வேர்ல்ட் லெவல்ல அதிகம் பார்த்த 7வது ட்ரெய்லர் என்ற பெருமையை பெற்றிருக்கு. இந்த நிலையில படத்தோட ஆடியோ ட்ராக்க ஏப்ரல் 8 ரிலீஸ்னு முடிவு செஞ்சு அதற்கான வேலைகள்லாம் வேகமா செஞ்சுட்டு வராரா ராஜமௌலி அண்ட் டீம். தமிழ் சினிமாவில் மிகவும் பிஸியான நடிகர் GV பிரகாஷ்குமார் என்றால் அது மிகையாகாது. பாலா, வெற்றிமாறன், ராஜீவ் மேனன் என முக்கியமான டைரக்டர்ஸ் படங்கள்ல நடிச்சிட்டு வராரு. இந்த நிலையில ராஜீவ் மேனன் படத்துல இசை கலைஞராவே நடிக்கும் GV பிரகாஷ் அந்த படத்துல மிருதங்க கலைஞரா நடிக்கிறாரா. அந்த கேரக்டருக்காக இப்போ பிரபல மிருதங்க வித்வான் உமையாள்புரம் சிவராமன் கிட்ட மிருதங்க கற்று வராரா GV பிரகாஷ்.